அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். கேள்வி கேள், சிந்தனை பிறக்கும். கேள்வி இல்லாத இடத்தில் ஞானம் தூங்கும். கேள்வி கேட்டால்தான் கண் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்க போற விழிப்புணர்வு என்னன்னா, மருத்துவம் சார்ந்த, மருந்து சார்ந்த ஒரு விழிப்புணர்வு. இது ஏழைங்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் பல பேர் இதுல விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. நிச்சயமா இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். யாருக்கா ஒருத்தருக்கா பயன்படும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து கவனமா பாருங்க. இது என்னன்னா, மருத்துவத்துறை சார்ந்த பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பல துறைகள் இருக்கு. ஆப்தமாலஜிஸ்ட்னு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயம், கண் சம்பந்தப்பட்ட நிபுணர். புல்மனாலஜிஸ்ட்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், லங்ஸ். கார்டியாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட். இஎன்டி பாத்தீங்கன்னா ஏரு, நோஸ், த்ரோட்டு, இது சம்பந்தப்பட்ட நிபுணர். நியோ நேனோட்டாலஜிஸ்ட்னு பாத்தீங்கன்னா புது குழந்தைய பாக்குற நிபுணரா இருப்பாரு. பீடியாட்ரிஷியன் பாத்தீங்கன்னா குழந்தைய பாக்குற நிபுணரா இருப்பாரு. இது ஒவ்வொரு துறை ஏகப்பட்ட துறை இருக்கு. இதுல முக்கியமான துறையெல்லாம் இது, சரிங்களா? இதுல ரெண்டு முக்கியமான துறை எது பாத்தீங்கன்னா, குழந்தைய பாக்குற அந்த பீடியாட்ரிஷியனும் நியோ நேனோட்டாலஜிஸ்ட், அந்த புது குழந்தைய பாக்குற நிபுணரும் தான் ரொம்ப முக்கியமான துறை. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நேத்து தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பை தடை பண்ணியிருக்கு. அது குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பு. ஆல்மோண்ட் ALMONT KIT SYRUP. இது சளிக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பு. இதை தடை பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து விழிப்புணர்வா இருங்க. உங்க வீட்டுல இந்த சிறப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. மருத்துவரை போய் ஆலோசிச்சுங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா கோல்ட்ரிஃப், COLDRIF. இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இருமல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சிறப்பு இந்தியாலே தடை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பீகார்லயே மத்திய பிரதேசலயே 20 குழந்தைங்களே இறந்து போயிருக்கு இந்த சிறப்பை குடிச்சு. தயவு செய்து கவனமா இருங்க. ஏன் இந்த விஷயத்த இதுதான் சொல்றேன்னா, இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போன தர டாக்டரை பார்த்த தர ஒரு பயம் வந்துடும். அது அந்த 10 பேரு ஒரு குரல் நடுங்கி போயிடும். டாக்டரை பார்த்த தர டாக்டருக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனா அட் த சேம் டைம் உங்களுக்கும் தெரியணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். என்னன்னா, இந்த பக்கத்துல உள்ள இந்த 10 பேர் என்ன நினைப்பாங்க, டாக்டர்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு பயம், டாக்டர்கிட்ட ஒருவேளை ஏதாவது கேட்டா தப்பா எடுத்து பாருங்கிற பயம். அது இந்த ஹாஸ்பிட்டல் ஹால்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பின் டிராப் சைலண்ட்ல இருப்பாங்க. தப்பு கிடையாது, ஹாஸ்பிட்டல் அப்பதான் இருக்கணும். பட் ஹாஸ்பிட்டல் ஹால்ல அந்த 20 பேர் உட்காந்துருக்கதோ அந்த ரூம் பக்கத்துல இருக்கும். அதனால அங்க உள்ள டாக்டர் கன்சல்ட் பண்ற பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கேட்கணும், இந்த உள்ளக போறவங்களுக்கு தெரியும். அதனால குழந்தைய கூட்டிட்டு போறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த 10 பேர் ஹாஸ்பிட்டல் ஹால்ல உட்காந்துருக்கோம் ஏதாவது நினைப்பாங்களோ, ஒருவேளை டாக்டர் கொடுக்குற மெடிசின் டவுட்டை கேட்கறதுக்கு உண்மையான சீரியஸா ரியாலிட்டியான ஃபேக்ட் என்னன்னா, உண்மையிலே கேட்கறதுக்கு பயம். ஏதாவது அந்த கூட உள்ள ஹெல்ப்பர் ஏதாவது நினைப்பாங்களோ, நம்மளை பத்தி ஏதாவது அசிங்கமா நினைப்பாங்களோங்கிற ஒரு சீரியஸான உண்மை இது நடந்துகிட்டு இருக்கு. நான் கண்கூடா பாத்திருக்கேன். சரிங்களா? அந்த ஹால்ல உட்காந்துருக்க 10 பேருக்காண்டி தயவு செய்து உங்க குழந்தைய ரிஸ்க்ல விடாதீங்க. உங்க குழந்தைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அந்த விஷயத்த பண்ணாதீங்க. தயவு செய்து மிகப்பெரிய தவறு. தயவு செய்து விழிப்புணர்வா இருங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் தயவு செய்து தயங்காம தைரியமா கேளுங்க. இந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்ததோட இது என்ன மருந்து, இது என்ன மெடிசின், இது என்ன சிறப்பு, இது என்ன MG, இது என்ன ML, இது பவரா இல்ல லைட்டா, இந்த குழந்தைக்கு வெயிட்டுக்கு உண்டான ஏத்த அந்த டேப்லெட்டும் சிறப்பும் கரெக்டா இருக்கா, இல்ல சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்கா, தயவு செய்து இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து டாக்டர்கிட்ட மறக்காம கேளுங்க. இந்த விஷயத்த கேட்கறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது. கேள்வி கேட்கறதுனால தான் உங்களுக்கு அறிவு பிறக்கும். தயவு செய்து புரிஞ்சுங்க. தயவு செய்து இந்த விஷயத்த கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுத்த விதத்துக்கு கிடுக்கிடுன்னு ஓடி வந்துருவாங்க வெளில. ஏன் அப்படின்னா, படத்துலதான் இன்டர்வல்ல முடிஞ்ச விதத்துக்கு வெளில வருவாங்க ஏதாவது சாப்பிட. அந்த மாதிரி தான் முக்கியவாசி பேரு அங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கேயும் பயம், அந்த பயத்தோடயே வீட்டுக்கு வருவாங்க, அங்கேயும் பயம். அது மிகப்பெரிய விஷ பரீட்சையை உண்டாக்கும். குழந்தைகளுக்கு பாய்சனை கொடுக்குற மாதிரி. தயவுசெய்து தப்பா பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனும் மெடிக்கல்ல நீங்க கொடுத்ததுக்கு இந்த டேப்லெட்ல மெடிக்கல்ல கொடுக்குற டேப்லெட்டும் இந்த சிறப்பும் ஒரே மருந்தா இருக்கான்னு பாருங்க தயவுசெய்து. ஏன்னா சில சிறப்பு பாத்தீங்கன்னா சேம் சிமிலாரிட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிறப்புல இருக்கும். ஆனா ஒரே மருந்தா இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்துல. ஒரு லெட்டர்ல அது குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்கும். சரிங்களா? சில மருந்து பாத்தீங்கன்னா
மருந்தை வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு, பேட்ச் நம்பர் பாருங்க. எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்கன்னா சில மருந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துல முடியிற மாதிரி இருக்கும். 2 மாசத்துல முடியிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து மருந்தும் வாங்காதீங்க. அட்லீஸ்ட் 1 இயரா இருக்கிற மாதிரி பாத்துங்க. பேட்ச் நம்பர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கா, ஏதாவது பேன் லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துங்க. முக்கியமான விஷயம் இது, முக்கியமான இதா பாத்துங்க. அடுத்தது 3வது, மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட அட்ரஸ், டீடைலு, கம்பெனி எல்லா டீடைலும் இருக்கான்னு பாத்துங்க. தயவுசெய்து இது பாக்குறதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது. உங்க குழந்தையோட எதிர்காலம். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு. பட் மேனுஃபேக்சரர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது. உண்மையான டாக்டர் யாருன்னா பெற்றோர்களுடைய உண்மையான அவேர்னஸ் தான் உண்மையான டாக்டர். தயவுசெய்து குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போதும் தைரியமாவும், உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் தயவு கூர்ந்து டாக்டர்கிட்ட வெளிப்படையா கேளுங்க. கேட்கறதுனால தப்பு கிடையாது. அந்த ஹால்ல பண்ற 10 பேருக்காண்டி இன்ட்ரோவர்ட்டாவும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வியை மறந்துட்டு வந்துடாதீங்க. தயவு கூர்ந்து கேட்டுவிட்டு உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காண்டி, உங்க குழந்தையோட ஹெல்த்துக்காண்டி வெளிப்படையா கேட்டுட்டு உங்க குழந்தையோட பத்திரமா இதா பாத்துக்கோங்க. டேக் கேர். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.